எல்லாத்துக்கும் வணக்கம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே காலையிலேருந்து ஒரே வேலை. வர்ற வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூல் கொடுக்கணும், நூல் எடுக்கணும், துணி கொடுக்கணும், எல்லாம் ஒரே சிரமமாக போச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியெல்லாம் ரொம்ப டிமாண்டாக போச்சு. ஆனால் இப்போ தான் நம்ம துணி வந்திருக்கு. அலைஞ்சு தெரிஞ்சு துணி கொண்டு வந்திருக்கோம். இந்த துணி இனிமேல் பண்டல் போடுவோம். நீங்கள் பண்டல் போட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூல் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் ஆகிடுச்சு. அந்த மாதிரிலாம் பக்கத்தில் இருந்து வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாக வீடியோ போட முடியல. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி நீ வர எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் வெளியே பார்த்திங்கன்னா நான் மிஷின் எடுத்திருக்கேன். நான் ஆரம்பத்துலேருந்து அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாத்திட்டையும். வெளியிருந்து மிஷின் எடுத்திருக்கேன், எனக்கு பார்த்திங்கன்னா துணி கொடுங்க, திருப்பி நூல் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபோன். இந்த 2 வாரமாக பார்த்திங்கன்னா டெய்லி 10 ஃபோன் 15 ஃபோன் பண்ணுறாங்க. நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது ஒன்று தான், எங்ககிட்ட மிஷின் வாங்கினவங்களுக்கு நாங்கள் துணி கொடுக்குறோம், நூல் எடுத்துக்கிறோம். இது பூரா நூல் தான். எல்லாம் பாருங்கள், அங்கேயும் பாருங்கள், பூரா நூல் தான். எல்லாமே நூல் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு நாங்கள் துணி கொடுத்துட்டு நூல் எடுத்துகிட்டு இருக்கிறோம். உள்ளே போய் எல்லாத்துக்குள்ளே பாருங்கள். அந்த மாதிரி இப்போ நீங்கள் வெளியே எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி அவங்களும் துணி கொடுப்பாங்க, நூல் எடுத்துக்குவாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பொறுமையாக பார்த்துட்டு அவசரப்படாமல் பண்ணுங்க, சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது. எங்களுடைய வாடிக்கையாளர், எங்களுடைய கஸ்டமருக்கு நாங்கள் துணி கொடுத்துக்கிறோம், நூல் எடுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் நீங்கள் வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நூல் வியாபாரம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நூல் வியாபாரம் நம்ம அதையும் பார்த்துட்டிங்கன்னா, நூல் வியாபாரம் பார்த்திங்கன்னா கேரளாக்கெல்லாம் நூல் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. கேரளாவுக்கு நூல் சப்ளை பண்ண முடியுமா? எங்களுக்கு கேரளாவுக்கு நீங்கள் எங்களுக்கு நூல் வேணும், கேரளாவுக்கு நூல் எங்களுக்கு சப்ளை பண்ணுங்கள், எங்களுக்கு கேரளாவுக்கு நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லா ஊருக்குமே நாங்கள் நூல் சப்ளை பண்ணுவோம். எல்லா ஏரியாவுக்கும் நூல் சப்ளை பண்ணுவோம். கேரளான்னு இல்லை, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா பக்கமே நாங்கள் நூல் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கேரளாவில் நூல் அதிகமாக போயிட்டுருக்கு. ஆனால் சில பேர் என்னங்கிறாங்க, சார் புதுசாக நாங்கள் நூல் வியாபாரம் பண்ணுறோம், எங்களுக்கு கேரளாவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் இருக்கிறது நோவா டிரான்ஸ்போர்ட், அலப்பி டிரான்ஸ்போர்ட்டு, அதுவும் நம்பர் 1 தான். கேரஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, கேரளா ரோடுவேஸ் அதுவும் இருக்குது. A1 டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ MSS டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இதில் தான் அனுப்பிச்சுட்ருக்கேன். இல்லை உங்கள் ஊரில் இப்போ நிறைய வேறு என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது கேரளாவில், உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது நீங்கள் விசாரிச்சுட்டு சொன்னீங்கன்னா, நான் இங்கே திருப்பூரில் இந்த டிரான்ஸ்போர்ட் திருப்பூரில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நான் திருப்பூர்லேயே நான் விசாரிச்சிருவேன், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் நல்லா கேரளாவில் நல்லா விசாரித்து பாருங்கள். நம்ம கேரளாவுக்கு நம்ம பண்டல் அனுப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவுக்கும் நம்மிடம் இருந்து நூல் சப்ளை பண்ணப்படும், சரிங்களா? அதே மாதிரி பெங்களூர், கர்நாடகா அங்கேயும் நம்ம நூல் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கிருந்தும் கஸ்டமர் கேட்குறாங்க. நம்ம எல்லா ஊருக்கும் நம்ம நூல் நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் தான் பண்ணுறோம். கிலோ 80 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் நாங்கள் நூல் சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தைரியமாக கேளுங்க. ஆஃபீஸ் நம்பர் இருக்குது. கேரளாக்காரங்களுக்கு நான் கேரளாலேருந்து பண்ணவங்களுக்கு கேரளா நம்பர் அனுப்புகிறேன். அந்த கேரளா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவர் மலையாளத்தில் பேசுவார். மலையாளத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? கேரளாவுக்கு மட்டும். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் எங்கள் நம்பருக்கே நீங்கள் கூப்பிட்லாம். தமிழ்நாடு அதெல்லாம் நீங்கள் எங்கள் நம்பருக்கே கூப்பிட்லாம். ஏன்னா மலையாளம் தெரியணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்ம ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. நம்ம அந்த ஸ்டாஃப் போட்டிருக்கோம், அவங்க மலையாளம் பேசுவாங்க. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, மிஷின் இப்போ புதுசாக பார்க்குறவங்க ஆடி ஆஃபர் என்னன்னு கேட்குறீங்க. ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆடி ஆஃபர் இலவச பரிசு ஒன்று கொடுக்குறோம், இலவச கிஃப்ட் கொடுக்குறோம், சரிங்களா?
அது வந்து வரும் திங்கட்கிழமையிலேருந்து நம்ம வந்து ஆடி ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். அது நீங்கள் இப்போ புக் பண்ணாலும் எப்போ புக் பண்ணாலும் நம்ம திங்கட்கிழமையிலேருந்து நம்ம ஆடி ஆஃபர் கிஃப்ட் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷின் வந்து நாங்கள் பணம் கட்டினா நீங்கள் எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க? எப்போ டெலிவரி கொடுப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்மகிட்ட வந்து மிஷினுக்கு பணம் கட்டுனீங்கன்னா, அந்த அன்னைக்கு நீங்க கிட்ட மிஷின் எடுத்துக்கலாம். இதில வந்து 1 வாரமோ, இல்ல நாளைக்கோ, நாளான்னைக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து வெளியூர்ல இருக்கிறவங்க, நாங்க எப்படி குடுக்குறோம்னா, அன்னைக்கே சொன்ன மாரி தான். ஃபர்ஸ்ட்டே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து எப்படி எடுத்துட்டு போறது? நம்ம தூக்கிட்டு போகணுமா? ஆட்டோல போகணுமா? அப்படிங்கிறதெல்லாம் வேணாம். எல்லாத்துக்கும் ரெகுலர் சர்வீஸ், லாரி சர்வீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. டிரான்ஸ்போர்ட். சில பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டே எனக்கு டிரான்ஸ்போர்ட்டா? அப்படிங்களா? அப்படி ஒண்ணு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, அவங்கவங்க தொழில பத்தி அவங்க வந்து இருப்பாங்களே ஒழிஞ்சு, மத்தபடி என்னென்ன இருக்குதுன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ கொரியரே பார்த்தீங்கன்னா, கொரியர் இருக்கு அப்படிங்கிறது, கொரியர்லே 2, 3 இருக்கு. டிடிசிபி கொரியர் இருக்குது, ஸ்பீடு கொரியர் இருக்குது, ப்ரொபஷனல் கொரியர் இருக்கு. அது மாரி சில பேர் ஒரு கொரியர் தான் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஸோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வந்து தெரியும். அப்படிங்கும்போது லாரி சர்வீஸ்ல முன்ன பின்ன புக் பண்ணியிருந்து, ஏதோ ஜாமானம் வந்திருந்தா, போயிருந்தா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தெரியாதனால நான் சொல்றேன். லாரி சர்வீஸ்ல நம்ம புக் பண்ணிக்கலாங்க. ரெகுலர் சர்வீஸ். திருப்பூர்லேருந்து ரெகுலரா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து ரெகுலரா புக்கிங் எடுத்துட்டு, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி எல்லா ஊருக்கும் வந்து போறக்கு இருக்கு. இப்ப நம்ம காலையில புக் பண்ணாலும், ஈவினிங் புக் பண்ணாலும், நைட் வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து லாரி போகும். எல்லா ஊருக்குமே போகும். அந்த மாரி வந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்கு. நீங்க எங்ககிட்ட வர்றீங்க அப்படின்னா, லோக்கல்லயே ஒரு ஒரு லோக்கல்ல ஒரு ஆட்டோவ புடிச்சு, இல்ல எங்க கம்பெனி ஆட்டோவே புடிச்சு, நேரா உங்க ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டே போய் புக் பண்ணிருவோம். நீங்க மெட்டீரியலும், மிஷினும் ஒரே டைம்ல, ஒரே நாள்ல, அந்த அன்னைக்கே எடுத்துக்கலாம். எடுத்து நாங்க மிஷின் புக் பண்ணிருவோம், மெட்டீரியலும் புக் பண்ணிருவோம். நீங்க நேரா புக் பண்ணிட்டு, அவங்க குடுக்குற எல்எல்ஆர் காப்ப வாங்கிட்டு நீங்க நேரா அப்படியே வீட்டுக்கே போயிடலாம். நீங்க இங்க வரவே வேண்டியதில்ல. நம்ம கம்பெனிக்கோ, நம்ம ஆஃபீஸ்க்கோ நீங்க வர வேண்டியதில்ல. நீங்க அப்படியே போய்க்கலாம். அதனால வந்து, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துட்டு போறது? மிஷின் எப்படி எடுத்துட்டு போறது? அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்ல. ஏன்னா ரெகுலரா இங்கேயே குடுத்துருவோம். ரெகுலரா நாங்களே எடுத்துக்குவோம். அதே மாரி நாங்களே புக் பண்ணியும் விட்டுருவோம். சரிங்களா? ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 நாள், 2 நாள் முன்ன பின்ன டிலே ஆகும். மத்தபடி டிலே ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க வந்து தாராளமா வந்து என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கேட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாரி வந்து நூல் வியாபாரம் பண்றவங்களுக்கு, கேரளாலருந்து கேட்கிறவங்களுக்கு, இப்ப நெறைய பேர் வந்து சார் நீங்க அன்னைக்கு வந்து கடை கடையா போய் கேளுங்க. அ அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் இந்த கடை கடையா அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேடீஸையோ, இல்ல வயசானவங்களையோ கிடையாது. அதே மாரி எனக்கு அதிகமா வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்கள தான் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிறேன். சில பேர் என்னங்கிறாங்க, "சரி எங்களயெல்லாம் கடை கடையா நாய் மாரி அலைய சொல்றீங்களான்னு?" கேட்கறாங்க. நான் அந்த மாரிலாம் எதுவுமே நான் சொல்லல. எங்ககிட்ட குடுக்குற வருமானம் உங்களுக்கு பத்தல அப்படின்னா, எங்ககிட்ட குடுக்குற வருமானம் உங்களுக்கு பத்தல, எனக்கு இந்த வருமானம் போதாது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா மார்க்கெட் பண்ணுங்க தான் நாங்க சொல்றோம். நீங்க டைரக்ட்டா மார்க்கெட் பண்ணீங்கன்னா, கடை கடையா போய் இறங்குனீங்கன்னா, நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு கூடுதல் வருமானத்த நீங்க பார்க்கலாம். ஏன்னா சில சில பேர் என்ன நீங்க கடை கடையா போவீங்க, நீங்க ரோடு ரோடா அலைவீங்க, எங்களால அலைய முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஆனா, எல்லாத்தோட கருத்தையும் நான் ஏத்துக்க வேண்டியது தான். அதே மாரி வந்து எல்லாத்தையுமே நான் போய் நீங்க வீயுங்க, எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க நான் சொல்லல. பைபேக் நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதுக்கு உண்டான வருமானம் எனக்கு பத்தல. எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். நீங்க வெளிய யார்ட்ட வேணாலும் குடுத்துக்கலாம். நீங்க யார்ட்ட வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது வெளிய குடுக்குறவங்களுக்கு தான் இது நம்ம பண்ண போறோம். எங்ககிட்ட குடுக்குறவங்களுக்கு நாங்க அத பத்தியே நாங்க பேசல. இல்ல அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட மிஷின் எடுக்காதவங்க வந்து இருக்கிறாங்க. மிஷின் எனக்கு எடுக்கிறதுக்கு பணம் இல்ல. அதனால வந்து நான் வந்து எனக்கு நூல் வியாபாரம் பண்ணி குடுங்க. நான் நூல் வியாபாரம் எங்கெங்க பண்றது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம நூல் வியாபாரம் எங்கெங்க பண்ணணும்? யார் யார்ட்ட பண்ணணும்? அந்த நூல் வியாபாரத்த வந்து எவ்வளோ சிரமப்பட்டு நீங்க பண்ணணும்? நான் அப்படிங்கிற விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னன்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து நீங்க எங்ககிட்ட மிஷின் எடுத்திருக்கீங்க. ஒரு 10 பேர் எடுத்திருக்காங்கன்னா, நான் வந்து அந்த 10 பேத்துக்கும் நான் சொல்ற கருத்து 10 பேத்துக்கும் பொருந்தாது. ஸோ பொருந்தவங்க மட்டும் இத நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது 10 பேர் எடுக்குறாங்கன்னா, ஒரு 25 வயசு இளைஞர்கள் 2 பேர் இருப்பாங்க. 40 வயசு மெச்சூரிட்டி உள்ளவங்க இருப்பாங்க. 50 வயசு உள்ளவங்க இருப்பாங்க. அது ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. ஒரு 10 பேத்துலருந்து 10 பேர் 10 விதமான கேரக்டர்கள் இருப்பாங்க. நீங்க வந்து வந்து நீங்க தவறா புரிஞ்சுகிட்டு யாருமே நீங்க பேச வேணாம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா வந்து நாங்க எடுத்துக்கிறோம்.
நாங்கள் கம்பல்சரியாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது போக வெளியே விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வெளியே விற்றுக்கலாம். சரிங்களா? வெளியே விற்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் ஐடியா சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இல்லை எனக்கு வெளியே விற்க முடியாது எங்ககிட்ட கொடுக்கலான்னா நாங்கள் 100% நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். 100% நாங்கள் இதில் எந்த மாற்று கருத்தும் நாங்கள் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வருதுன்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 கிலோ ஓட்ட சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு 2 கிலோவில் காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 தடவையும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ஓட்டணும். சரிங்களா? 3 வேளையும் வந்து அந்த 2 கிலோவை ஓட்டணும். ஒரு 10 நாளைக்கு நீங்கள் ஓட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு மோட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி இருக்குது. 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. உங்கள் இடத்துக்கே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அந்த 10 நாள் கழித்து நீங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டும்போது வேஸ்டேஜ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து வருதுங்கிறாங்க. 5%க்கு மேலே வருதுங்க சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரம்மு. புது ட்ரம்முங்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த துணி வந்து அமுங்கித்தான் வந்து நூலாக பிரியுது. அப்படி அமுங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வந்து ஷார்ப்னராக இருக்கும். அந்த ஷார்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழுங்கணும். மழுங்கி போக போகத்தான் வந்து அந்த நூல் வந்து கட் ஆகிறது கம்மியாக கட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ 1 டன் பக்கம் நீங்கள் ஓட்டத்தான் வந்து உங்களுக்கு அந்த மிஷினோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகும்போது தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் வந்து மறுபடியும் கம்மியாகும். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொறுமையை கடைப்பிடிங்க. பொறுமையாக பாருங்க. பொறுமையாக ஓட்டுங்க. எதுலேயும் அவசரப்படாதீங்க. மிஷினில் துணி விட்டா வெளியே பணமாக வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழிலையுமே வந்து இந்த தொழில்னு இல்லை. நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நட்டம் வரும். அதுக்கப்புறம் அசல் வரும். அதுக்கப்புறம் தான் லாபம் வரும். ஆனால் நம்ம தொழிலை பொறுத்தளவுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து நட்டமானதா சரித்திரமே இல்லை. அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். அசல் வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் வரும். ஃபஸ்ட்டு நட்டம் வராமல் கொண்டு போகிறோமே அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். சரிங்களா? அதனால் வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக கடைப்பிடிச்சு பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும். எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.